எப்போ பார்த்தாலும் கிரிக்கெட், அதால் ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? இருக்குது. ஆப்கானிஸ்தான் எப்பவுமே போர் மட்டும் நடக்கிற ஒரு நாட்டில் விடிஞ்சா இங்கே இருப்போமா இல்லை பக்கத்து நாட்டில் அகதியாக இருப்போமான்னு தெரியாது. அப்படி அகதியாக பாகிஸ்தான் போகும்போது தான் கிரிக்கெட் அப்படின்னு நம்ம கண்ணில் படுது. அது மூலியமாக தான் கிரிக்கெட் அவங்க நாட்டுக்குள்ளே வருது. நாடே இப்படி இருக்கு, உங்களுக்கு கிரிக்கெட் தேவையா அப்படின்னு ஒருத்தர் நினச்சிருந்தா கூட இன்னைக்கு இவ்வளோ பெரிய ஸ்டேஜுக்கு ஆப்கானிஸ்தான் வந்திருக்காது. சாதாரணலாம் கிரிக்கெட் ஆட முடியாது. வேர்ல்டு கப் டிவிஷன் 6லேருந்து 5, 4, 3ன்னு ஒரு ஸ்டேஜாக முடிச்சு போர் நடக்கும்போது ஐசிசி அவங்களுக்கு அங்கீகாரம் கொடுத்தாங்க. கிரிக்கெட் ஆட வந்தோம், ஐசிசி செலக்ட் ஆகிட்டோம் போதும் அப்படின்னு மட்டும் இல்லைங்க. அவங்க ஆடுறது ஆட்டத்தை பார்த்துட்டு ஆப்கானிஸ்தானுக்கு தனியாக ஃபேன்ஸே உருவாச்சு. அந்த டீமோட பேஷன், அந்த டீமோட ஸ்பிரிட், அந்த நாட்டு மக்கள் அந்த கிரிக்கெட் மேலே வச்சிருக்க லவ் ஆப்கானிஸ்தானை எல்லாரும் திரும்பி பார்க்க வச்சுது. இவனங்களாம் பெருசாக என்னடா ஆட போகிறாங்க அப்படின்னு நினச்ச நம்மளை இன்றைக்கும் ஆப்கானிஸ்தான் ஆடினா ஏதாவது பண்ணுவாங்க அப்படின்னு ஆப்கானிஸ்தான் ஆடுற மேட்சுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் பெரிய அளவில் ஃபேன்ஸ் இருக்காங்க. ஆப்கானிஸ்தானில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பெருசாக இருக்காது, அங்கே ஹோம் கிரவுண்டே இருந்தாலும் அங்கே ஆட முடியாது. ஆனால் அவங்க ஆடின கிரிக்கெட்டை பார்த்து இந்தியாவில் இருக்க சில ஹோம் கிரவுண்டை நீங்களும் உங்கள் ஹோம் கிரவுண்டாக யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு கொடுத்தது. பாகிஸ்தானில் பார்த்த கிரிக்கெட்டை இன்னைக்கு வேர்ல்டு கப்பில் பாகிஸ்தானே டிஃபீட் பண்ணுற அளவுக்கு அந்த நாடை வளர்த்துருக்கு கிரிக்கெட். ஆப்கானிஸ்தான் இவ்வளோ தூரத்துக்கு வந்த காரணம் அங்கே இருக்க பீப்புள், அண்ட் அந்த பீப்புளுக்கு அவ்வளோ சந்தோஷம்னா அது கிரிக்கெட். ஒரு நாடே இன்றைக்கி சந்தோஷமாக இருக்குன்னா அது கிரிக்கெட் காரணம். கிரிக்கெட் இஸ் ஆல்வேஸ் எமோஷன். ஸோ உங்கள் கிரிக்கெட் ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இந்த மாதிரி கண்டென்ட்டுக்கு பால் அண்ட் மைக்கை ஃபாலோ பண்ணிக்கோங்க.